இன்றைக்கு சிபிசிஐடி விசாரணை 2 நாள் காவலில் வந்து அப்பனையும் மயனை எடுத்திருக்கு. ஒரே குண்டு வண்டியில கொண்டு வரான், ஒரே சிறையில அடைச்சு வச்சிருக்கான். இது என்ன அணுகுமுறையை கொடுக்கிறது என்றால், சிறைக்குள்ளே 2 பேரும் அப்பா விசாரணை போகும்போது நீ என்ன பேசிக்கோ, நான் இதை 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா மாறிடும். போலீஸ்காரன் தானே அவன் மகனுக்கு சொல்லி கொடுப்பானா இல்லையா? ஒரே வண்டியில கூட்டிட்டு வராங்க, பேசிக்குவாங்களா இல்லையா? ஒன்னா வந்து இப்ப கஸ்டடியில வச்சுக்க. இது என்ன அணுகுமுறைன்னு தெரியல. பிரிச்சு 2 பேரையும் பார்க்க விடாத அளவுக்கு செய்து, இவன் என்ன சொல்லுகிறான், இவன் என்ன சொல்லுகிறான், இதில் மறைந்திருக்கிற புதிர்கள் என்ன, அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தானே சிபிசிஐடி. ஆனால் 2 பேரையும் ஒரே சிறையில் அடைச்சு 2 பேரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து 2 பேரையும் ஒன்னா எந்த காவல்துறை சிபிசிஐடி என்ன ஒரு தனி அமைப்பா? இல்ல, ஏற்கனவே போலீஸ்ல வேலை செய்தவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு டீமை உருவாக்குவான். அதுதான் சிபிசிஐடி. அப்ப இவங்க லட்சணம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப கண்டுடைப்பு தான். நீங்க தமிழ்நாடு அரசு வந்து சிபிசிஐடியை அறிவிக்கிறது, இவங்க கேட்டாங்களா? கவினுடைய அப்பா கேட்டாங்களா? என்னைக்காவது? என்னைக்குமே கேட்கல. அப்புறம் நீங்களா தானா முன் வந்து எதுக்கு அறிவிச்சீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? இந்த வழக்கை ஊத்தி மூடணும். இப்பவும் சொல்றேன், இந்த வழக்கை ஊத்தி மூடுவதற்கான அனைத்து வேலைகளையும் சாதியவாதிகளின் பக்கமாக இந்த அரசு நிற்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன்.